ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ஹோட்டல் ஸ்டைலில் முட்டைகோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டைகோஸ் பிடிக்காதவங்க கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொரியல் பண்ண ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 3 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிளகாவோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 200 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்துகிட்டு நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காயோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரணுங்க. அதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியும் காய் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, காய் குழஞ்சிரும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8-10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இடையில திறந்து கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும். பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள், நல்லா வற்றி வந்திருக்கு. காய் வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நசுக்கி பாருங்கள். பட்டாணி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. கேரட்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் நமக்கு சரியாக இருக்குங்க. இப்போ இதில் கடைசியாக 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட், ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் மல்லி சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரத்துக்கு அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். நம்ம சேர்த்த தேங்காயும் மல்லியும் அந்த காயோட ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மட்டும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.